பார்த்திருக்கிறேன், கட்சியிலும் பார்த்திருக்கிறேன். அவர் வாயிலே அமங்கல சொல் வராமல் இருக்காது. தாய் குலத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டு, தமிழின தலைவன் என்ற ஒரு மானங்கெட்ட பட்டத்தை வைத்துக் கொண்டு, கெட்ட வார்த்தையிலே பெண்களை கேவலமாக பேசக்கூடிய புத்தியை சட்டப்பேரவையிலேயே அவர் கடைபிடித்தார். அவருடைய பிள்ளையாக வாரிசாக ஒருவேளை பொன்முடி இப்படி நடக்கிறாரா என்று அவரேதான் போதை இல்லாத நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கட்சியாக திமுக இருக்கிறது என்று அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தே அவரை தூக்க வேண்டும் என்று திமுக பெண்கள் எல்லாம் போராட்டம் செய்ய வேண்டாமா? செய்திருக்க வேண்டாமா? இல்லை. காரணம், அந்த கட்சியினுடைய தலைவரே இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறார் ஒரு காலத்தில் இருந்த காரணத்தால் அவர் வாழ்ந்த காலத்திலே சகித்துக் கொண்ட பெண்களாக இருக்கிறார்களா? புரியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழ்நாட்டிலே தாய்க்குல மானத்தோடு வாழ பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போதித்த அந்த போதனைகள் எல்லாம் நினைவு பார்க்க வேண்டும். அரசியலுக்கு அப்பால் நின்று தாய் குலத்தை பெண்களை தெய்வமாக நினைத்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எத்தனையோ பாடல்களை அவர்கள் படத்திலே கொண்டு வந்தார். பெயர் பொன்முடியா, நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்கலையே, நெஞ்சி பொறுக்கவில்லையே, நெஞ்சி பொறுக்கவில்லையே, இந்த நிலைகட்ட மனிதனை பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை, பெண்களுடைய ஒழுக்கத்தை, கற்பை கொச்சைப்படுத்தும், மானபங்கப்படுத்தும் ஈன புத்திக்கு சொந்தக்காரன் தான் அந்த காலத்திலே கருணாநிதி. கெட்ட வார்த்தை என்றால் சட்டப்பேரவையிலேயே கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கெட்ட வார்த்தையிலே பெண்களை பற்றி பேசுவார், கேவலமாக பேசுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் தமிழறிஞர், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்க வாயிலிருந்து வருது, இது நியாயமில்லை என்று சொல்லுவார். கவலைப்பட மாட்டார் அந்த கருணாநிதி.